தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஒரு 3 நாளாக ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பேர் அடிபட்டே இருக்கு. அந்த பேர் யாருன்னா அண்ணாமலை. அண்ணாமலை பொது கட்சி தொடங்குகிறாரா, இல்லை மத்திய அமைச்சராக போகிறாரா, இல்லை மீண்டும் தமிழகத்தில் பிஜேபியின் தலைவர் ஆகிறாரா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம், வாய்மை அரசியல் அறிவு. கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். லாஸ்ட் ஒரு 3 நாளா தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். அங்க பிஜேபியோட தேசிய தலைவர் நிதின் நபின் மற்றும் அமித்ஷா மற்றும் முக்கிய தலைவர்களை அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்களை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டயத்தில் இப்போ நம்ம பேசியிருக்க டயத்தில் ஸோ அவர் பார்த்ததுக்கப்புறம் முக்கிய முடிவு எடுக்கிறதா அவர் பேசப்பட்டு வருகிறார். ரிசைன் பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ண போறாரு அப்படின்றத அது ஃப்ரீக்வெண்டாக அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரிசைன் பண்ணுற கூட முடிவில் இருக்கிறாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக ரிசைன் டிக்ளரேஷன் இன்னும் வரல. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், இப்போ எதுக்காண்டி வந்து இவர் ரிசைன் பண்ண போறாரு, ஸோ என்ன காரணத்தை பார்ப்போம். இனிஷியலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், கர்நாடகாவில் 2011ஆம் ஆண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவர் பதவி ஏற்கிறாரு. இப்போ அவருடைய காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும் போது எடியூரப்பா முதலமைச்சராக இருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ் தலைவர் BL சந்தோஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட முதலமைச்சராகணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இவரோட உதவியோட எடியூரப்பாவுடைய பதவி வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்படுகிறது. ஸோ இந்த சூழலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாளில் வந்து அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாடு வராரு. எப்போனா 2019ஆம் ஆண்டு. 2019ஆம் ஆண்டு ரிசைன் பண்ண 2020ஆம் ஆண்டு பிஜேபியில் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணாரு. 2021ஆம் ஆண்டு பிஜேபியோட தமிழ்நாட்டு தலைவராக பதவி இருக்கிறார் யாரு, அண்ணாமலை அவர்கள். ஸோ இதுதான் ஒரு பிரீஃப் அவரை பற்றி. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இவர் ஓகே தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் ஆகிட்டார். வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல வந்து இவர் பரபரப்பா பேசப்பட்டார் அப்படின்னா, சோ ஒரு ஆல்ரெடி வந்து கர்நாடகால ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும் போதே மிகப்பெரிய ஒரு சாகசம் பண்ணியிருக்கிறாரு. சோ அதுக்கு ஒரு நேம் கொஞ்சம் அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, அவரோட மெயின் அட்டாக்கே திமுக. சோ திமுக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சு செஞ்சார். சோ ஒவ்வொரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக பார்த்தா எல்லா தேசிய கட்சியில இருந்து மாநில கட்சியில எல்லாமே பயப்படுவாங்க. ஆனா திமுக பார்த்து பயந்த ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அண்ணாமலை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இருந்த தலைவராக இருந்த அண்ணாமலை வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஃபைல் எடுக்கிறார். ஃபைல் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி ஸோ நியூஸ் வந்து செய்தியாளர் சந்திக்கிறாரு, எல்லாரை பத்தி ஓப்பனா பேசுறாரு. ஸோ இது மூலியமா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுறாரு. ஒரு பக்கம் இதை ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ரசிக்குது. ஸோ அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஏன்னா மெயினான விஷயம் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எதிரியா யார் முக்கியமா வந்து பிஜேபி என்னன்னா திராவிட கட்சியில ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிதான் ரொம்ப ஆண்டு காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் இவருடைய அந்த அணுகுமுறை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப போல்டா இருக்காரு, பயங்கரமா டைரக்ட் அட்டாக் பண்றாரு. சோ அப்ப என்ன பண்றாங்க, பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. நிறைய சோர்ஸ் ஃபைல எடுத்து கொடுக்குறாங்க. சோ அது மூலியமா ஒவ்வொரு அமைச்சர், ஒவ்வொரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய எல்லா ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செந்தில் பாலாஜி ஆகட்டும், கலைஞர் குடும்பத்துல இருந்து சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்றாரு. அப்ப இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல திமுக இவர்கிட்ட சரண்டர் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல திமுக இவர்கிட்ட சரண்டர் ஆகுது. இப்போ திமுகவுக்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, நிறைய நட்பேர் வந்து கலங்கம் வைக்கிறார். ஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்ன ஊழல் பண்ணாங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு சூர் போயிட்டே இருக்குது, அந்த ஒரு ட்ராவல் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி எப்போ 2024ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாங்க. முக்கியமாக 2024ஆம் ஆண்டு பிஜேபி தனியாக கூட்டணி வைக்குது. அவரோட தலைமையில் பிஜேபி தலைமையில் ஒரு தனியாக கூட்டணி, அதிமுக தனியாக ஒரு கூட்டணி எம்பி எலெக்ஷன் வைக்கிறாங்க. இதுல இரட்டை இலக்கு வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுக்கு மெயின் பிஜேபி எடுத்தது. அதுக்கு மெயின் காரணம் அண்ணாமலை அவர் தான். ஸோ என் நாடு என் மக்கள், எண்மண் என் மக்கள் ஸோ அப்படின்ற ஒரு பெரிய நடைப்பயணம் வந்து கொண்டு வந்தார். அந்த நடைப்பயணத்தில் நல்ல ரீச் ஆச்சு. ஸோ பயங்கரமாக ரீச் கிடைச்சது யாருக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு. இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துச்சு. கொஞ்சம் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் சேர்ந்தாங்க, பொன்னார் இருந்தாரு, இலக்கணேஷ் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே இருந்தாலுமே அண்ணாமலை தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்கல்ல, ஒரு எட்ஜ் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்தது பிஜேபிக்கு அண்ணாமலை தான். தமிழ்நாட்டில் வேற யாருமே அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல இப்போ என்ன நடக்குதுன்னா 2024ஆம் ஆண்டு எம்பி எலெக்ஷன் நடக்குது. அதுல ஒரு கௌரவமான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பண்ணுது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அண்ணாமலை. இப்போ அடுத்து 2026ஆம் ஆண்டு எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எதிர்க்கிறார். ஏன்னா இப்போ எடப்பாடிக்கு
என்ன ஒருனா ஸோ நம்ம தான் தலைவர், நம்ம தான் பொதுச்செயலாளர் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்காரு. இப்போ இதுல ஒரு இஷ்யூ என்னன்னா, அண்ணாமலைகிட்ட சசிகலா ஆகட்டும், ஆல்சோ டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிமுக தாங்க சேர்ந்துக்கணும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மூலியமா போனா தான் ஈஸியாக வாய்ப்பு இருக்குன்றது சொல்லிட்டு ஸோ அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை மூலியமா வந்து தூது விட்டு அங்கே உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஸோ அதுக்கு இவர் ஒத்துக்கல. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ எடப்பாடியாரை பார்க்கறதுக்கு அமித்ஷா ட்ரை பண்றாரு. அப்போ எடப்பாடியார் வந்து அவர் சந்திக்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ என்னதான் இஷ்யூ அப்படின்னு பேசும்போது, நீங்க அண்ணாமலையை வந்து அங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா நான் வரேன், அப்படி கூட நீங்க வரேன் அப்படின்ற கான்செப்டா அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நயினார் நாகேந்திரன் கொண்டு வர்றாங்க. நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை கொஞ்சம் டவுன் ஆகிறாருன்னா அவனை வந்து பிஜேபி ஒதுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2026 ஆண்டு எலெக்ஷன் நடந்து அதுல பெரிய அளவில் வந்து ஆனால் பட் கொஞ்சம் ஒர்க் பண்ணாரு இல்லைங்களா. இப்படி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ப்ரொமோட்டடா அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு இல்லை, அவருக்கு எந்த தொகுதியில் அவர் கொடுக்கல. ஏன்னா 24 எம்எல்ஏ சீட்டு அதுல வந்து பிஜேபியில இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு 2026 ஆண்டு நடந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை தாண்டி பெரிய அளவில் யாரையும் வந்து கேண்டிடேட் சொல்ல முடியாது. ஸோ அண்ணாமலைக்கு ஒரு சீட் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அது என்ன காரணம் போது அரசியல் காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். ரைட், ஓகே. ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல இப்போ என்னன்னா ஆல்ரெடி திமுக எதிர்ப்பு பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரு அண்ணாமலை. இந்த திமுக எதிர்ப்பு ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவராக இருந்தாருன்னா, எதுக்கு பிஜேபி தலைவராக இருந்தாருன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பா திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய பெரிய ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட்டு நடுநிலையாளர் சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த பக்கம் இல்லாமல் அவங்களும் அப்படியே யோசிச்சுட்டு அப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு போட மீன்ஸ் அண்ணாமலை பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த 2024 ஆண்டு எம்பி எலெக்ஷன் அவ்வளோ ஓட்டு வாங்கினது பிஜேபி கூட்டணி. ஓகே, இப்போ 2026 ஆண்டு அவர் வந்து சீட்டு கொடுக்கலன்னா அந்த ஓட்டு இல்லாமல் அப்படியே தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ தாவேகா இன்னைக்கு ஆட்சி அமைச்சதுக்கு ஒரு காரணம் அண்ணாமலை. ஏன்னா திமுகவை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி அவங்களுக்கு இது கெட்ட பேர் ஏற்படுத்துறது மெயினாக. ஏன்னா ஆக்சுவலாக வந்து தீய சக்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் யாரு, விஜய். உண்மைதான், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் வந்து அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனால் அதுக்கு பக்கா பேஸ் போட்டது யாருன்னா ஒருத்தவங்களை பற்றி ஒரு அவங்களோட வந்து ஷேடை உடைக்கணும், ஒரு முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிட முடியாது. அதை பேஸாக பண்ண யாருன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பண்ணது அண்ணாமலை அவர் தான் பண்ணாரு. ஸோ அந்த ஓட் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஓகே ஒரு மாதிரி சேக்கில் இருக்காங்க, டவுட்ல இருக்காங்க. அப்போ விஜய் வரும். ஸோ அந்த ஓட் எல்லாமே வந்து விஜய் பக்கம் தாவிடுச்சு. ஸோ இதுதான் மெயின். இன்னைக்கு சிஎம் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து இவருடைய பங்கும் யாரு அண்ணாமலை பங்கும் ஒரு மூல காரணமா இருக்குது இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றதுக்கு. ரைட், இப்போ அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறார். ஓகே, தனியா கட்சி ஏன் கட்சி ஆரம்பிக்கிறார்? ஏன்னா ஆக்சுவலா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டா அவர் இருக்க ட்ரை நினைக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கும். சாதாரணமாக வந்து எந்த விஷயம் பண்ண யாரையும் வந்து ஈஸியாக நீக்க முடியாது, யாரையும் வந்து உள்ள சேர்த்துவும் முடியாது. ஸோ அதுக்கு தலைமை அங்கங்கே போயிட்டே இருக்கும். ஸோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணும்போது அவருக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம், ஸோ நம்ம தனியாக முடிவு எடுக்கணும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு காட்டார் மாதிரி சரிங்களா அடிச்சு நோக்கி போயிட்டே இருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அபிப்பிராயம் மக்கள்கிட்ட இல்லை அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ இப்படியே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து கால் பயிச்சிட முடியாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து இளைஞர்கள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் யாரு விஜய் சிஎம் ஆகிட்டாரு. அடுத்து உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராகிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே வந்து இன்னும் வந்து எடப்பாடியாக வச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த அந்த ஏடிஎம்கேல யாராவது இளைஞர் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த ரேஸில் இப்போ அண்ணாமலை ரைட் டைம்ன்றதை யோசிச்சிட்டார். இப்போ நம்ம போனால் அடுத்த 10 ஆண்டுகளே அவருக்கு 41 வயது தான் ஆடுது. இன்னொரு 10 ஆண்டுகளில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்டை வந்து கண்டிப்பாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றது அவர் தெரிஞ்சு போச்சு. மாற்றங்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமான இருக்குது. ஸோ அதனால் வந்து இவர் அடுத்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த மீட்டிங் என்னன்னா ப்ராப்பரா ரெசிக்னேஷன். ஸோ அவங்களுக்குள்ள வந்து பிளவு கிடையாது, ஜஸ்ட் பிரிவு தான். 2 பேரோட இலக்கு ஒன்று தான். 2 பேரோட இலக்கு வந்து ஒன்று தான். பிஜேபியோட இலக்கு என்னவோ அதே தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அண்ணாமலை அவர்களுக்கும். பட் பாதைகள்லாம் வேறு இருக்கும். ஸோ அவங்க அப்போ என்ன இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலில் முக்கியம் வந்ததுக்கு மெயின் காரணம் மோடி அவர்கள் தான். ஸோ அவர்களை பார்த்து வியந்து அப்படிதான் அவரே ஒரு பேட்டியை சொல்லியிருக்காரு. வியந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ்லாம் வந்து அதுக்கு நான் பாலிடிக்ஸ் வரதுக்கு மெயின் காரணமே மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு மனசு முறிச்சிட்டுலாம் வரக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்ல அவர் தெளிவாக இருக்காரு. போயிட்டு ஸோ பிஜேபியில் போயிட்டு இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை வந்து போயிட்டு மரியாதை பார்த்துட்டு ஸோ மரியாதையாக விலகி வந்துடலாம், போயிட்டு ப்ராப்பராக ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு தன்னோட நிலைப்பாடை எடுத்து சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெல்லியில் இருக்காரு. ஸோ நீங்கள் அவருக்கு பிறந்த நாள் ஸோ இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறதா நேம் அனௌன்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க. பட் இன்னும் அங்கிருந்து அவர் வரல. மேபி அது ஈவினிங் வரலாம். நாளைக்கு ஒருவேளை கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிச்சா
கண்டிப்பாக மிகப்பெரிய அட்டாக் யார் காத்திருக்குது? தாவைக்காவுக்கு. எப்படி டிஎம்கேவை செதிலாக உடைச்சாரோ அதோட மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்காவை அண்ணாமலை அவர்கள் உடைப்பார். ஏன்னா கண்டிப்பாக அண்ணாமலை மாதிரி ஒரு போல்டான அட்டாக் யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா கதிகாலங்க வச்சார் அண்ணாமலை. ஸோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவைக்காவுக்கும் அண்ணாமலை பார்ட்டிக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.